என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, நேற்று பாண்டி டிவியில் வந்து ஒரு காணொலி போட்டிருந்தோம். அதாவது சிவகங்கை மாவட்டம் மானாமரி அருகே பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவனை 2 கை வெட்டிட்டாங்க. நீ வீடு கட்டுறியாடா, பைக் கட்டுறியாடா அப்படின்ற மாதிரி ஒரு காணொலி பதிவு செஞ்சுருந்தோம். அது நிறையா பேர் அது நம்ம கம்யூனிட்டியில் அது பரியர் சமூகம், அதை ஏன்னே போட்டிங்க அப்படின்ட்டு நிறையா உறவுகள் கேட்டிருந்தாங்க. நமக்கும் இண்டிவிஜுவலாக நிறையா போட்டிருந்தாங்க. அதாவது இப்போ நம்ம அதன் அடிப்படையில் பார்க்கல, ஏன்னா பாதிக்கப்பட்டது யாராக இருந்தால் என்ன. அதாவது பார்த்திங்கன்னா, அது எப்படி சொல்கிறது, வேறு எந்த ஒரு விஷயத்துக்கு மோட்டிவாக நடந்தது தான் அந்த காணொலி நம்ம போட்டிருந்துருக்க மாட்டோம். ஆனால் நீ புல்லட்டில் போறியாடா, நீ வீடு கட்டுறியாடா அப்படின்னு சொல்லியே அந்த பையனை வெட்டினா அவங்க உறவினர் சொன்னாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம அந்த காணொலி பதிவு செஞ்சுருந்தோம். ஸோ ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு என்ன எண்ணங்கள் வேணாலும் இருக்கலாம். அதாவது மது போதை, கஞ்சா போதையில் நீ என்னடா வண்டி எடுக்கிறது, நீ என்னடா வீடு கட்டுறது. உனக்கு திறமை இருந்துச்சுன்னா நீ முன்னேறணும். அதாவது அவனை மாதிரியே நம்மளும் வீடாக கட்டணும், அவனை மாதிரியே நம்மளும் கார் வாங்கணும் அப்படின்னு போட்டி விடணுமே தவிர்த்து அந்த மாதிரி விஷயத்த போட்டி விட்டுருந்தா பரவாயில்ல. ஆனால் நீ இப்படி முன்னேறினா நான் அவனை வெட்டுவேன் அப்படின்னா அது மேற்கொண்டும் ஒரு இளைஞனை ஒரு அச்சுறுத்தும் விதமாகவும், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கே பகுதி கம்மி தான் போல இருக்குது. அந்த பரியர் சமூகத்தை சார்ந்த கொஞ்சம் 20 வீடோ 30 வீடோ இருக்குன்னு சொல்லப்படுது. சேர்வார் சமூகம் கொஞ்சம் ஆள் மெஜாரிட்டி கூட இருக்கிறதா சொல்லப்படுது. அது சேர்வார் சமூகம் நம்ம சொல்லிடவும் முடியாது. ஏன்னா நிறைய இடங்கள் அதான் நம்ம சொல்கிறோம்ல, குறிப்பிட்ட சில நபர்கள், அதாவது மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் அடிக்டான இந்த மாதிரி இளைஞர்கள் தான் அந்த வன்மத்தை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நேற்று கூட பார்த்திங்கன்னா நம்ம கோரிப்பாளையத்துலேருந்து ஒரு தம்பி கூப்பிட்றான். அதாவது இந்த இன்ஸ்டாகிராமில் அவன் போட்டோம்ல டயலாக்கு, அது சம்மந்தமாக கூப்பிட்டு நீ தானே இன்ஸ்டாகிராமில் போட்ட அப்படிங்கன்னா, அவன் வாய்ஸை கேட்டோன்னா நம்ம சின்ன பையன் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அப்புறம் நம்ம அவனியாபுரத்தை சேர்ந்த சரண்ன்ற ஒரு தம்பி, நம்ம மருசனையில் தம்பி இருக்கிறான். அவன்கிட்ட கொடுத்துட்டு தம்பி என்னன்னு கேள்றா அப்படின்னு அப்புறம் பேசுகிறோம். அவன் 12வது படிக்கக்கூடிய அதுவும் சேதுபதி ஸ்கூலில் படிப்பான் போல இருக்குது. அவன் ரொம்ப சின்ன பையன். அப்போ அவனை தூண்டிவிட்டு இருந்தால் அவனை அது பேசலை. பக்கத்தில் ஒருத்தர் நின்று சொல்லி கொடுக்குறான். அதன் பேச்சில் அவன் பேசுகிறான். அப்புறம் சில அட்வைஸ் சொன்னேன், தம்பி உன்னோட உணர்வுகளை நிறைய பேர் தூண்டி விடுவாங்க, ஆனால் உன்னையை மாட்டிவிட்டு ஓடி போயிடுவாங்க. அதனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ ஒரு நல்ல பிள்ளையாக இரு, நீ 12வது படித்து நல்ல ஒரு அதிகாரியாக நீ போகணும். இன்னைக்கு கூப்பிட்டு நீ மிரட்டுறங்கிறது ரைட்டு. இப்போ என்ன மாதிரியே புரிதல் இல்லாதனா திருப்பி பேசுகிறது வைக்கிறதுங்கிறது, வா நேருக்கு வா அப்படின்னு சொல்லி வரப்போய் உங்களோட லைஃபு கெட்டு போண்டா தம்பி. இப்போ இன்றைக்கி ஆயுதம் எடுக்கிற பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி நீ ஆயுதம் எடுத்தேன்னா நாளைக்கு பார்த்தேன்னா ஏதோ ஒரு சுந்தர சூழ்நிலையில் சாதின்னு பேர் சொல்லிக்கிட்டு நீ ஆயுதம் எடுத்தேன்னா, ஆனால் நாளைக்கு பார்த்தோன்னா ஒரு டீ கடையில் போய் நீ நிம்மதியாக டீ குடிக்க முடியாது, ஒரு ஹோட்டலில் போய் சகஜமாக நீ சாப்பிட முடியாது, நீ அச்சப்பட்டு பயந்தே இருக்கணும். அதே போல் ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கலாம், ஆனால் ஃப்ரீடமாக நீ வாழ முடியாது. நீ படித்து ஒரு அதிகாரியாவோ ஏதாவது ஒரு வேலைக்கு போனேன் அப்படின்னா உங்கள் சொந்த பந்தத்தோடு இருக்கலாம், உங்கள் பெற்றவங்களோட இருக்கலாம். இந்த மாதிரி நீ இருக்கலாம்ண்ணா தம்பி. அதனால் இந்த மாதிரிலாம் எவனாவது உணர்வுகளை தூண்டி விடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் இப்படி பேசிட்டே அப்படின்னு குரூப்பில் நம்பர் போடுறாங்கன்னு யாருக்கும் எடுத்து ஃபோன் அடிக்காதரா அப்படின்னு சொன்னோம். அப்புறம் தம்பி அகமடியார் சமூகத்தை சேர்ந்த நம்ம சரவணன் இருக்கான் இல்லையா, அவனியாபுரத்தில், அவனும் தம்பி பேசினோன்னா அந்த அண்ணனோட காணொலியை பாடுறா வைடா, அவருக்கான விஷயத்த பேசுகிறாரு, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னா அவனை அந்த தம்பியும் அட்வைஸ் பண்ணி போனான். இப்போ நம்ம எதற்காண்டி இந்த விஷயம்லாம் நம்ம இந்த இது பேசுகிறோம் அப்படின்னம்னா, அதாவது இன்றைக்கி இந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்ற பார்த்தா ஒரு பொழுதுபோக்கான தளம் தான், சரிங்களா. நம்ம பெரும்பாலும் தெரியாது, வர்றது கிடையாது. ஸோ நம்ம அந்த நிகழ்வை நம்ம போட்டிருந்தோம். அதை எப்படிலாம் திசை திருப்பலாம் பாருங்கள். இப்போ குறிப்பிட்டு ஒரு 2 நாட்கள் வரைக்கும் அவ்வளோவாலாம் கமெண்ட்ஸ் இல்லை. இப்போ போய் பார்த்தா அதாவது நம்பர் எடுத்து போட்டு விட்டாங்களா என்னன்னு தெரில, குரூப்புகளில் ஒரு சில பேர் புரிதல் இல்லாத அது பேச்சில் இருக்குது. நம்ம அதை கடந்து போயிடுவோம். ஏன்னா இந்த மாதிரி இந்த 5-6 வருடங்களுக்குள்ள பல விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம். அதனால் இதை நம்ம பெருசாக எடுத்துக்கிற மாட்டோம். ஸோ யாரோ புரிதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம கடந்து போவோம். சரி, இவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்றதையும் நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவன் பேசுங்க, ஒருத்தவங்க பிடிக்கலையா கடந்து போ. அதை விட்டு ஒருத்தரோட வளர்ச்சி பொறுக்க மாட்டாமல் அவனை போய் நான் வெட்டி வைங்கிறதும் குத்து வைங்கிறதும். இப்போ அந்த 3 பேரையும் சிறைப்படுத்தியிருக்காங்க. இந்த வழக்கில் போயிட்டு மறுபடியும் ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து மேற்கொண்டு இத்தனை வருஷங்கள் சிறை எதற்கு தேவையாது? ஆஃப்டரால் உங்களோட மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் நடக்கக்கூடிய இந்த சிக்கலுக்கு ஏன் உங்களோட லைஃப் கெடுத்துக்கிறீங்க? ஸோ நீங்கள் போட்டி போடுறது அது யாராக இருந்தாலும் சரி, எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, தொழிலில் நம்ம முன்னேறணும், அவனை விட நம்ம தொழிலில் முன்னேறணும், அவனை விட நம்ம நல்லா வீடு கட்டணும், அவனை விட நல்லா வசதியாக வரணும் போட்டு நம்ம தவிர்த்து அதை விட்டு காழ்ப்புணர்ச்சி பட்டு இந்த மாதிரி ஆயுதங்கள் எடுப்பது என்பது தவறு. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம பாண்டி டிவியில் போட்டிருந்தோம். அதனால் எல்லோரும் சமூக ஒற்றுமையோட நல்லிணக்கத்தோடு பழகுங்க.
சரிங்களா? தேவையற்ற பேச்சுகள், தேவையற்ற சண்டைகள் வேணான்றதை கேட்டுக்கிட்டு மீனவர் காலில் சந்திக்கிறேன். நன்றி. வெட்டி போடுறமா இதோட என் மயனோட கடைசியா இருக்கணும். இவங்கள என்கவுண்டர்ல போடுறேன். இப்படி இருக்கேன் வைக்கிறேன் கேத்தா தெரியுறான்னு சொல்லி என் மயனை வெட்டினது. என் மயனை என்ன புல்லட்ல வரேன் போறேன் வெட்டான் அப்படின்னு சொல்லி வெட்டிருக்காங்க 3 பேர். தாழ்த்தப்பட்ட சாதியில பிறந்துட்டு நீ எல்லாம் எப்படிடா எங்க முன்னாடி புல்லட் ஓட்டலாம்? சாதி வெறியால் அரங்கேறிய ஒரு வெறி செயல். கல்லூரி மாணவனுக்கு பரிதாபமாக பறிபோன 2 கை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகில் மேலப்பிடவூர் கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஐயாசாமி என்ற இளைஞர் அதே பகுதி இளைஞர்களால் சாதிய கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். அவரது வீடுகளையும் அவரது புல்லட் பைக்கையும் அடித்து நொறுக்கி சூறையாடியுள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் மயன் செகண்ட் இயர், எங்கள் அண்ணன் மயன். எங்கள் அண்ணன் இறந்த பிறகு நான் கல்யாணம் பண்ணி சின்ன சின்ன பயில இருக்கும். நான் கல்யாணம் பண்ணி எங்கள் அண்ணியை என் ஒய்ஃபோடைய அக்காதே வெட்டி போடுறமா இதோட புல்லட்ல ஓடுறதுனால வரதுனால சாதி வேறு தாக்குதல். ஏற்கனவே சந்தனகருப்பு எஸ்ஐன்றவர்கிட்ட போய் எங்கள் அண்ணனை உடைச்சான்னு சொல்லி அவன்கிட்ட போய் அவரை கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுத்தேன். ரிப்போர்ட் கொடுத்து அவங்கள்ட்டே வந்து அவர் சொல்லிட்டாரு உடனே தடவை ரிப்போர்ட் கொடுத்துருக்கான்னு. அதுக்கு பின்னாடி என்னை வழிமறிச்சு அடிக்க வந்தாங்க. அது வந்து கிராமத்தில் வச்சு நான் யார்ட்டும் பேசலை, சரின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ இந்த 1 வருஷம் முடிஞ்சு என் மயன் செகண்ட் இயர் காலேஜ் ஆர்டிஎம் காலேஜில் படிக்கிறேன். அவனுக்கு செகண்ட் ஷிஃப்ட் 2 மணிக்கு போயிட்டு 4 மணி 6 மணிக்கு வருவேன். வரையில கடைக்கு போயிருக்கேன். கடை இந்த ஆளுங்களும் இருக்கு. அந்த கடைகிட்ட போகையில் என் மயனை என்ன புல்லட்ல வரேன் போறேன் வெட்டான் அப்படின்னு சொல்லி வெட்டிருக்காங்க 3 பேர். வெட்டவன் அவன் கார்த்தி, அவன் பேர் அசித்துக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு சின்ன பையன் பேரெல்லாம் தெரியாது. இன்னொருத்தன் அவன் பேரும் தெரியாது. இவங்க தான் வந்து என் மயனை 3 பேரையும் வழிமறிச்சு ஓடி அந்த இங்கே இது பண்ணையில் நான் ஆஸ்பத்திரிக்கு எனக்கு போன் வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டேன். நான் அந்த வீட்டில் இருக்கேன், சின்ன பெரிய வீட்டுக்காரமனோட அந்த வீட்டில் இருக்கேன். இங்கே வந்து நான் கூட்டு போகையில் என் மயன் ரத்தத்தை பார்த்துருக்கீங்க. பார்த்து நான் கூட்டி போயிட்டு ஸ்டேஷனில் இருக்கேன். ஸ்டேஷனில் நான் இருக்கல, எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க வீட்டெல்லாம் அந்த அடிச்சுன்னு இருக்கிறாங்கன்னு. நாங்கள் வாழவே முடியாது. இவங்க கஞ்சா பாட்டு கஞ்சாவை குடிச்சிட்டு இவங்க இப்படி பண்ணுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இதே வாழக்கூடாது, இப்படி வீடு கட்டக்கூடாது இப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிருக்காங்க. என் மயனோட கடைசியா இருக்கணும். இவங்கள என்கவுண்டர்ல போடுறேன். இவங்க ஏற்கனவே கொலை பண்ண கொம்பு கறந்தில்ல 6 மாசத்துக்கு முன்னுக்க அந்த வினோத்துன்றவன் இன்னத்தான் காட்சியாந்தில்ல. அவன் ஏற்கனவே கொண்ட என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கேன். அவன் இவனும் இந்த என் வீட்டுக்கு இந்த புது வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன். இவன் மாறுது. இவன் ஏற்கனவே இந்த இதுல வேளாங்குளத்துல கொலை பண்ணவன். ஆமா, கஞ்சாதே வித்துக்கிட்டு கஞ்சா போடுறாங்க. நாடக மேடையில இருந்து உட்காடுறாங்க. வீடு கட்டிருக்கேன் வச்சிருக்கேன் சொல்லி இந்த சாதி வெறி தான் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. இது சாதி வெறி இதில் நடத்துனது என்ன? புல்லட் வச்சிருக்கேன், பல்சர் வச்சிருக்கேன். புல்லட் ஓட்டுனதுனாலதான், புல்லட்டுக்காகத்தான். புல்லட் ஓட்டுன வாங்கிட்டு வந்த மக்கான கண்ணாடி உடைச்சேன். என்னோட 4 பைக் இருக்கு. இப்போ புல்லட் இருக்கு. ஒன்றுக்கும் போகாம வைக்காம இங்கே கூலி வேலை பார்த்துக்கிட்டு கூலி வேலை பார்த்து சம்சாரி. நான் சம்சாரியா விவசாயியா இப்படி இருக்கேன் வைக்கிறேன் கேத்தா தெரியுறான்னு சொல்லி என் மயனை வெட்டினது. அரசு நடவடிக்கை எடுக்கணும், தக்க நடவடிக்கை எடுக்கணும். இது நடக்கலைன்னா இது பெரிய இதுல போய் வெடிக்கும். பெரியது எந்த பொண்ணு வச்சு இந்த எங்க சாதியும் கிடையாது. யாரையுமே இப்ப ஒரு வழி வச்சு வண்டி உடைச்சிருக்காங்க. அடுத்து இன்னொரு அவங்க கம்யூனிட்டில அவங்க பக்கத்து வீட்டுக்கார போய் கத்தி வச்சிருக்காங்க.